அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சத்வேஷ் கம்தா. நான் ஒரு வாத்துக்கதை பற்றி கூறப் போகிறேன். ஒரு நாள் ஒரு வாத்து அதோட குஞ்சுங்களோட மரத்தின் மீது வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது வாழ்ந்து வந்த மரத்தை சுற்றி கொடி நன்றாக வளர்ந்ததை பார்த்தது. உடனே அம்மா வாத்து அதோட குஞ்சுங்களை அழைத்து, இந்த கொடியை வெட்டி விடுங்கள், இல்லினால் கனமாக வளரும். மனிதர்கள் மரத்தின் மீது ஏறி கொடியை கயிறு போல் பயன்படுத்தி நம்மை பிடித்து விடுவார்கள் என்றது அம்மா வாத்து. ஆனால் வாத்து குஞ்சுகள் யாவும் அதனை கேட்கவில்லை. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த கொடியின் உதவியால் மரத்தின் மீது ஏறி கொடியை கயிறு போல் பயன்படுத்தி வலையை விரிச்சு சென்று விட்டான். வாத்து குஞ்சுகள் எல்லாம் அதிலே மாட்டிக்கொண்டனர். அம்மா வாத்து கூறியது, பயப்படாதீர்கள், சிறிது நேரம் செத்தது போல் நதியுங்கள் என்றது அம்மா வாத்து. அதே போல் நதித்தனர் எல்லா வாத்து குஞ்சுகளும். சிறிது நேரம் கழிச்சு வேடன் வந்தான். மரத்தின் மீது ஏறி பார்த்தான். இது ஒன்றுக்குமே பயனில்லையே, இந்த வாட்டெல்லாம் செத்து கிடக்குது என்று ஒவ்வொன்றாக கீழே வீசினான். கடைசி வார்த்தை வீசின உடனே செத்தறுப்பு நதித்த எல்லா வாட்டும் அதனுடைய அம்மாவோட வேகமாக பறந்து சென்றனர். நீதி: எப்பொழுதுமே பெரியவர் சொல்படி கேட்க வேண்டும். இரண்டாவது நீதி: எப்பொழுதுமே ஆபத்தான சூழ்நிலையில் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும். நன்றி.